வீட்டுக்கு வந்ததுலேருந்து போட்டபடியே இருக்குது. எந்த வேலையுமே ஓடவே இல்லை. பிகாஸ் எனக்கும் டயர்டாக இருக்குது, அப்புக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. அவனுக்கு இன்னுமே க்யூர் ஆகவே இல்லை. வீட்டில் கேட்டால் ஏஜ் ஆக ஆக உடம்பு சரியில்லாமல் போயிட்டு தான் இருக்கும், நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்டில் எனக்கு அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு பெருசாக எனக்கு சமைக்கவும் முடியல. சைட் பை சைடு வேலை பார்த்துட்டு ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் பண்ணி சரி சிக்கன் கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிளான் பண்ணிட்டேன். காலையில் பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் சிக்கன் கிரேவி வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் பெருசாக எதுவும் பண்ணலங்க. எப்பவும் போல் அஸ்யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் தூக்கி கொட்டி ஏதோ பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம சூப்பராக வெரைட்டியாக பண்ணாலும் சிக்கன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கிரேவி டேஸ்ட் கிடைக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்போ கூட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டுக்கு டின்னர் எதுவுமே பண்ணவே இல்லை. சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதையே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி அதை அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறி தோசை மாதிரி என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படியே ரோட் சைடு கறி தோசை மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.